குட் மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் சாந்தினி. என்ன ஒரே மஞ்சள் கலர், வெள்ளிக்கிழமை தான் மங்களகரமாவா? ஆமா, இதுக்கப்புறம் கோயில் போறேன். ஸோ அதுக்காக தான் வந்து மங்களகரமா வந்திருக்கேன் இன்னைக்கு. நீங்க ஏன் பிங்க் கலர்? இதுதான் கிடைச்சது எனக்கு, அதெல்லாம் போட்டு வந்திருக்கேன். சரி, என்ன வெள்ளிக்கிழமையா தான் கண்டிப்பா கோயில் போகணுமா? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை யூஸ்வலா வந்து புனிதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, முக்கியமா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப புனிதமான நாள். ஸோ அந்த டைம்ல ரொம்ப ஆஸ்பிஷியஸா மஞ்சள், சிகப்பு இந்த மாதிரி கலர்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லா கோயில்ல தனியா தெரியும், அது வேற விஷயம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா தனியா தெரியுமே. இதுவும் சிகப்பு தானே, இது வந்து இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. இளஞ்சிவப்பு. இளஞ்சிவப்பு தான் வந்து பிங்க்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசணும்னு வைங்களேன், எழுந்து போயிடுவாங்க மக்கள். ஸோ அவங்க ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோட்டோட வந்திருக்கேன். ஏன்னா வந்து 2-3 நாளா நீயே கோட் சொல்றியா, நான் கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர்ட்ட பேசி குடுங்க எனக்கு குடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தா திங்க் அஹெட். இவ்வளோ ரத்தன சுருக்கமா முடிச்சிட்டேன் பாரு. ஆனா எவ்வளோ சின்னதா கோட்டு, நீ நம்ம ஈஸியா இருந்துச்சு. அதான் திங்க் அஹெட். அதாவது வந்து நம்ம எதை யோசிச்சாலும் வந்து முற்போக்கா யோசிக்கணும். அதாவது குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டாம அதை விட்டு வெளில வந்து அதை விட்டு வெளில வந்து நம்ம யோசிச்சாதான் நம்ம மேல படிக்க ஏறி வாழ்க்கையில முன்னேறுவோம்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். வெற்றி படிக்கட்டு ஏறி முன்னேறுவோம்னு சொல்ல வரேன். ஆமா. சோ உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். சின்ன கோட்ல தெரிஞ்சிச்சுல. சின்ன கோட்லயே தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து நிறைய கோட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துலாம். இது சூரியோதயம். இன்று 6/11/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:06 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி பிற்பகல் 2:07 வரை தசமி, பிறகு ஏகாதசி. பூரம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். பிரீத்தி, இந்த கோயிலுக்குலாம் போனால் கொடிமரத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்துட்டு பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா நல்ல நாள் இப்போ தீபாவளி அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நான் கூட ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலில் விழுந்தேன். அந்த மாதிரியா? கீழே விழுந்த கேட்கலாமா? நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களே, அது எதுக்குன்னு தெரியுமா? அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா அது எதுக்கு எனக்கு தெரியாது உண்மையிலேயே. நான் வந்து ஏன் விழுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் எங்கள் வீட்டில் காசு தருவாங்க. எங்கள் வீட்டில் விழுமா காலில், அப்பயாவது நாங்கள் ஏதாவது காலில் வந்து மரியாதை ஏதாவது செலுத்துறியான்னு பார்ப்போன்றாங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து பாக்கெட் மணி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டப்பால காலில் விழுந்து எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டு வரேன். நானும் எங்கள் தாத்தா கிட்ட நாளே பண்ணியிருக்கேன். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்கு. ஆன்மீகத்துல ஏன் சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கோயில்ல வந்து விழுந்து கும்பிடுறோம் இல்லையா, விழும்போது வந்து நம்ம உடம்புல இருக்கிற வைப்ரேஷன் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுமா, உடம்புல வந்து அந்த எனர்ஜி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுமா. எனர்ஜி பாயிண்ட்ஸ் சில உடம்புல சில இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபிங்கர்ஸ்ல இருக்கு அண்ட் டோஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் பெண்களை வந்து காலை மடிச்சு விழுந்து கும்பிட சொல்லுவாங்க, ஆண்களை வந்து நேராக கால் நீட்டி விழுந்து கும்பிட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எனர்ஜி, பூமிக்கு இருக்க எனர்ஜியும் நமக்கு இருக்க எனர்ஜியும் வந்து ஒன்று சேரும். அதே மாதிரி நம்ம பெரியவங்க காலில் விழும்போது நம்மளை தொட்டு தூக்குறாங்க இல்லையா, இந்திரிப்பா தயவு செஞ்சு போது நடிச்சது அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்க எனர்ஜி வந்து நமக்குள்ள வருமா. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி கனெக்டிவிட்டிக்காக தான் வந்து காலில் விழ. அதனால தான் முகம் மலர்ந்துருமா விழுந்து எழுந்தோடனே. நான் காசு தருவாங்க ஐயா, அந்த எக்ஸைட்மெண்ட்ல முகம் அது வந்து அந்த மாதிரி ஆயிருச்சு பிற்காலத்துல. ஆக்சுவலி வந்து மரியாதை உண்டாகும், அது ஒரு வேற விஷயம். பட் அஃபெக்ஷன், இப்போ நான் வந்து உங்க காலில் விடுறேன் அப்படின்னா நம்ம இருக்கிற அஃபெக்ஷன் வந்து பாண்ட் கிரியேட் ஆகும்னு சொல்ல வரீங்களா? ஓகே, சூப்பரான ஃபேக்ட். இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சு, உங்க மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டே வர சாந்தி. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பிகையை நேரில் காண அப்படின்ற பாடலும் அதோட விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். பாத்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி.
ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புதமான தமிழ் பாக்களிலே 50வது பாடல் அம்பிகையை நேரில் காண என்கின்ற தலைப்பிலான பாடல். தேவியினுடைய நாமங்கள் நிறைந்த பாடல். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சியாமளை, சாதி நச்சு, வாயகி, மாலினி, சூலினி, வாராகி, மாதங்கி என்ற ஆயகி ஆதியுடையாள், சரணம் அரண் நமக்கே என்ற அருமையான பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அம்பிகையை நேரில் காண என்கின்ற தலைப்பிலான பாடல். யாரெல்லாம் பராசக்தியை வழிபாடு பண்ணுகிறார்களோ, எந்த இறைவனை மிகுந்த பிரியத்தோடு தரிசனம் செய்கிறார்களோ, அவர்களுடைய பக்தி முற்ற 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 அவர்களுடைய ஒரே பிரார்த்தனை கடவுளை நேரே தரிசிக்க வேண்டும். அது சாத்தியக்கூறா என்று கேட்டால் நிச்சயமான சாத்தியக்கூறு தான். ஏன், நமக்கு முன்னாலே இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் தரிசனம் பண்ணி இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட எத்தனையோ சித்த புருஷர்கள் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ க்ஷேத்திர சகடபுர ஸ்ரீ வித்யாபீடாதீஸ்வரர் ஜெகத்குரு பத்ரி சங்கராச்சாரியார் அவர்கள் இன்றைக்குமாக பராசக்தியை நேரிலே தரிசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ரீ சக்கரார்ச்சனை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தன்மையிலே 5000ற்கு மேலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். பராசக்தியின் வடிவமாக அவர்களே இருக்கிறார்கள். பலமுறை அவர்களோடு பேசக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பும் பிராப்தமும் கிடைத்த பொழுது நான் ஒரு நாள் மிகுந்த தயக்கத்தோடு கேட்டேன், எனக்கும் பராசக்தியை தரிசிக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்குமா என்று. அவர்கள் நிச்சயம் என்று அருளி செய்தார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு எனக்காக உள்ள ஒரு பக்குவம் தோன்றியது என்று சொல்லலாம். நான் பிறகுதான் யோசித்தேன், அவர்களே பராசக்தி வடிவமாக இருக்கிறார், குருநாதரே பராசக்தி வடிவமாகத்தான் காட்சி தருகிறார். பிறகு எப்படி நாம் கண் முன்னாலே இருக்கக்கூடிய பராசக்தியை விட்டுவிட்டு மறுபடியும் பராசக்தியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொள்வேன். அம்பிகையை நேரடியாக தரிசனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனை எல்லா பக்தர்களுக்கும் உண்டு. மோகனன் துணையை போற்றி, முழு நில வடிவை போற்றி, மூ உலகங்கள் தேடும் முதற்பெரும் பொருளை போற்றி, தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றை போற்றி, தீராத ஆசைக்குள்ளே திருவென நிற்பாய் போற்றி, ஓர் கணம் தொழுதால் கூட ஓடி வந்து அழிப்பாய் போற்றி, ஊர்ந்தவா மேகவண்ணன் உவப்புறச் சிரிப்பாய் போற்றி, தாள்களில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி, தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி என்று சொல்லுவார் கவியரசர். தேவியினுடைய திருவுருவ தரிசனம், அவளுடைய பேரழகு யாரும் வர்ணிக்க இயலாதது. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். 1000 கோடி சூரியன் ஒன்றாக உதித்தார் போன்ற மிகப்பெரிய ஒளி பொருந்திய பராசக்தி நமக்காக, நம்முடைய பிரார்த்தனைக்காக நமக்கு முன்னாலே காட்சி தரக்கூடிய மிகப்பெரிய பேரு. அது எப்படி ஒரு நாளிலே சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக அது சாத்தியமில்லை. நம்முடைய மனம் பக்குவப்பட வேண்டும், நம்முடைய மனம் தூய்மை அடைய வேண்டும். அவள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது, அவளுடைய திருவுருவத்திலே பூஜை செய்வது, வழிபாடு செய்வது, அர்ச்சனை செய்வது, அவளுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய அடியார்களோடு சேர்ந்து பயணிப்பது, அவள் திருக்கோயிலை சுத்தம் செய்வது. கோயிலுக்கு போனால் நாம் குப்பை போடுவது என்று இல்லாமல் கோவிலை சுத்தமாக வைத்திருப்பது என்ற நோக்கத்தோடு இருப்பது. இந்த உலகத்திலே சாதாரண மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை வைத்தால் அப்பர் பெருமான் மிக அழகான பதிலை நமக்கு தருகிறார். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில், ஒருகாலும் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில், பெரு நோய்கள் மிக அழிந்து பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுகிறார். திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில், இறைவனுடைய 5 எழுத்தை ஓதாமல், தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில், அவனுடைய புகழை, அவனுடைய பெருமையை, அவனுடைய திறத்தை பேசிக்கொண்டே இருப்பது. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று ஒரு பாடலிலே சொல்லுவார். அப்படி திருக்கோயிலுக்கு செல்வது, அவனுடைய நாமத்தை சொல்வது, அவனை வழிபாடு செய்வது, இப்படியே செய்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பக்குவ நிலையை ஒருவன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அம்பிகையை நேரிலே பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தத்தை பெறலாம். கோடிக்கணக்கான முறை நாமத்தை சொல்லி 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 சொல்லித்தான் தியாக பிரம்மம் ராமனை நேரடியாக தரிசனம் பண்ணினார்.
கண்ணுக்கு கண்ணாக பார்த்தார். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், நான் நேரடியாக பராசக்தியை தரிசனம் செய்தேன். சுவாமி விவேகானந்தர் நம்பவில்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் பார்த்தபடியே நானும் பார்க்க முடியுமா என்று கேட்டார். நிச்சயமாக பார்க்கலாம், நான் வெளியிலேயே இருக்கிறேன், உனக்கு காட்டித் தருகிறேன். உள்ளே பராசக்தி இருக்கிறாள், பவதாரணி இருக்கிறாள், அவளை நீ சென்று தரிசனம் செய்யலாம். உள்ளே போய் பார், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். சுவாமி விவேகானந்தர் உள்ளே சென்றார். மிகப்பெரிய தன்மையாளாக தேவி இருக்கிறாள். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிரவி, உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிருங்கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலினி, வாராகி என்று எத்தனை நாமங்கள் இருக்கிறதோ அத்தனை நாமங்களுடைய வடிவமாக தேவி உள்ளே நின்று கொண்டிருக்கிறாள். பராசக்தி பரதேவதை. கல்கத்தாவிலே பவதாரணி காளி இருக்கிறாள். அவளை நேரடியாக பார்த்தார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய குடும்ப கவலைகள், குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் அவர் மனதிற்குள்ளே தோன்றவே இல்லை. இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்துவிட்டு வெளியே வருகிறார். பராசக்தி, பார்த்தாயா? பார்த்தேன். கேட்டாயா உன்னுடைய குடும்ப கவலைகளை பற்றி? கேட்க முடியவில்லை. அவள் முன்னாலே நிற்கிற பொழுது எனக்கு இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் வருகிறது. சரி, மறுபடியும் போய் பார்க்கிறார். திரும்பவும் கேட்க முடியவில்லை. 3ஆம் முறையும் போகிறார். 3ஆம் முறையும் கேட்க முடியவில்லை. அப்பொழுதுதான் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார், இந்த உலக நலனுக்காக நீ தோன்றியிருக்கிறாய். உன்னாலே சாதாரண தனிப்பட்ட எளிமையான அல்லது தாழ்ந்த பிரார்த்தனைகளை வைக்க முடியாது என்று சொன்னார் பகவான் ராமகிருஷ்ணர். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், நான் என் இறைவனை கண்ணாலே பார்த்தேன், கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று திருவாசக வரி இருக்கிறது. நேரடியாக தரிசனம் செய்தார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று சொல்லுகிறார். அப்படி இறைவனை இன்றைக்குமாக எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ சித்த புருஷர்கள் நேரடியாக தரிசனம் செய்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் கோபுரத்திலே இருந்து விழுகிற பொழுது சுவாமி கரங்களினாலே தாங்கி அவரிடத்திலே சும்மா இரு என்று உபதேசம் பண்ணினார். மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே என்று சொன்னார். நேராக வந்தார். அப்படி பராசக்தி நாமும் நேரடியாக தரிசனம் செய்தலாம். கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் உருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்று கேட்டாரே. அப்படி அபிராமி பட்டருக்கு நேரடியாக பராசக்தி வந்து முன்னாலே நின்று தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய தாடங்கத்தை கழற்றி வானத்திலே வீசி அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றியதுதான் இத்தகைய பாடல்கள். அந்த வரலாறு தான் இந்த பாடல்களுடைய அடிநாதம். அப்படி பராசக்தி நேரிலே தரிசனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனையை, மிகப்பெரிய பிராப்தத்தை எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? குருநாதரை சரணாகதி அடைய வேண்டும். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் பாதத்திலே இருந்து, அவருடைய திருவாக்கிலே இருந்து ஒரு அம்பிகையினுடைய நாமத்தை உபதேசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாமத்தை திரும்ப 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 கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என்று சொல்வார்களே. எப்படி நம்முடைய குழந்தைகளை அழைத்தால் நமக்கு எத்தனை பிரியம், எத்தனை ஆனந்தம் இருக்கிறதோ அதுபோலே ஒரு இளைஞனுக்கு தன்னுடைய காதலியை அழைத்தால் எத்தனை மிகப்பெரிய இன்பம் தோன்றுகிறதோ அதுபோலே பேரன்புமிக்க மனைவியை கூப்பிடுகிற பொழுது எத்தனை இன்பம் அதிலே இருக்கிறதோ அதுபோலே நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகளை அழைக்கிற பொழுது, அவர்களை பார்க்கிற பொழுது, அவர்களோடு கழித்திருக்கிற பொழுது எத்தனை எத்தனை சுகம் இருக்கிறதோ அதனை விட கோடி கோடி சுகம் அந்த இறைவனுடைய நாமத்திலே நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படுமானால், அந்த பக்குவம் நமக்கு வருமானால், அந்த மிகப்பெரிய அனுபவம் நமக்கு வாய்க்குமானால் நாமும் நேருக்கு நேராக பராசக்தியை தரிசனம் பண்ணலாம். அபிராமி பற்று பார்த்தது போலே நாமும் பார்க்கலாம். இறைவனும் இறைவியுமாக அவருக்கு காட்சி தந்து அவருடைய தலையிலே அவர்களுடைய திருப்பாதத்தை பதித்தார்களே, அத்தகைய மிகப்பெரிய அனுபவத்தை, அனுபூதியை நாமும் பெற்றுவிடலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவளுடைய நாமத்தை திரும்ப 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 உருகி சொல்ல வேண்டும். அதிலே மிகப்பெரிய ஆர்வத்தை, அதிலே மிகப்பெரிய சுவையை நாம் உணர வேண்டும். ஆழ்வார் சொன்னாரே, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று சொன்னாரே. எந்த சுவை? பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை. அந்த சுவை, அந்த நாமத்திலே சுவை, அந்த பக்தியிலே சுவை, அந்த தேவியினுடைய திரு உருவத்திலே சுவை, அது கிடைத்து விட்டது என்று சொன்னால், நன்று கண்டீர் நமச்சிவாய பழம் தின்று கண்டீர் அது தித்தித்தவாறே.
பகவான் ராமகிருஷ்ணர் போல நம்மாலே பிறருக்கு காட்ட முடியாது, ஆனால் நாம் பார்த்து கொள்ளலாம், நாம் தரிசனம் பண்ணலாம். அத்தகைய அருமையான பாடல் எது என்ற ஆர்வத்தோடு நமக்கு அந்த ஆர்வத்தை தரக்கூடிய அந்த பாடல் எது, பராசக்தியை நேருக்கு நேராக காட்டக்கூடிய பாடல் எது என்ற ஆர்வத்தோடு இருக்கிறோம் அல்லவா? அந்த ஆர்வத்துக்கான பாடல் நாளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம யாரையாவது நினச்சி மெஹந்தி போட்டோம்னா வந்து மெஹந்தி டார்க்காக வரும், நம்ம அதுக்கப்புறம் உங்ககிட்ட போய் காமிக்கலாம், நான் பாரு ஒன்று நினச்சி தான் போட்டேன் எவ்வளோ டார்க் ஆயிடுச்சு. ஸோ அது டார்க் ஆகிறத வச்சு நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளோ அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்கு தான் செய்வாங்க. ஆமாம், பொண்ணு கையில் போட்டு மாப்பிள்ளையை காமிச்சு பாருங்க பொண்ணு எவ்வளோ உங்க மேலே பாசம் வச்சிருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. பட் ஆக்சுவலி அங்கே உள்ள ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம வந்து அதை டார்க் ஆக்கணும்னா வந்து ஒரு சில வேலைகள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டார்க் ஆகிடுமா. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோடாரி தைலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அது மேலே மெஹந்தி போட்டு எடுத்தீங்கன்னா நார்மலாக போடுற மெஹந்தி ஸ்டே ஆகிறத விட இன்னும் 2-3 நாள் வந்து லாங் ஸ்டே தருமா. அது இல்லைனா கூட வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் போடலாம். இல்லை பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து எலுமிச்சம் பழம் தேய்ப்பாங்க கையில். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து சுகர் சிரப், அதாவது சக்கரை தண்ணியை ஃபஸ்ட்டு போட்டு மேலே லெமன் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு போட்டாலும் வந்து மெஹந்தி இருக்குமா. நீங்கள் வேணால் யார் வேணால் ஏமாற்றலாம், கை காமிச்சு பாருங்களா உங்களை நினச்சி தான் போட்டு டார்க் ஆகிடுச்சு. நிறைய பேரை ஏமாத்திருக்கேன் நீங்கள் தெரியல. இல்லை மக்கள் நம்பாதீங்க. எனக்கு இன்னும் அப்படிதான் தோணுது. இப்போ நீ தேடி எடுத்த மாதிரி தெரியல, ஏற்கனவே நிறைய செஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும், ப்ரொடியூசர் தான் கொடுத்தாங்க, அவங்க போய் கேட்கலாம் வாங்க. ஓகே, ப்ரொடியூசர் அப்புறமா கேட்போம். இதே மாதிரி வந்து மெஹந்தி பற்றின டிப் கொடுத்து இல்லையா, இதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக அரோமா தெரபிஸ்ட் டாக்டர் கீதா அசோக் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி வந்து நெயிலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அது ஏன் வருது, அதுக்குரிய காரணங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தீர்வு நீங்கள் காண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலான் இருக்கேன். நெயிலில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஓனெக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்து வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நெயிலில் வந்து சின்ன சின்னதாக அப்படியே வெள்ளை வெள்ளை கோடுகளாக நடுவில் வரும். நெயிலில் வந்து கிராக்ஸ் வரும். அப்புறம் நெயில் வந்து ரொம்ப ரொம்ப எந்த ஒரு சின்ன இடித்தா கூட நெயில் உடஞ்சிரும். தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நெயில் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயிலை சுற்றி அப்படி எல்லோ கலரில் ஒரு ஃபங்கஸ் மாதிரி படியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயிலுக்கு கீழே உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி, அந்த தோல் பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு ட்ரைனஸ், சம்டைம்ஸ் அதுலேருந்து ஸ்கேல்ஸ் கூட வரும், வெள்ளை வெள்ளையாக ஸ்கேல்ஸ் கூட வரும். நெயில் சுத்தமாக சொத்தையாகி போயிடும். நெயிலில் வரக்கூடிய டோட்டல் டிஸ்கலரேஷன், அதாவது நல்ல ஒரு பிங்காக இருக்கக்கூடிய நெயில் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ்னஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் க்ரே கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ப்ரௌன் கலராக கூட மாறிடும். இது நம்ம தொடர்ந்து விடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த நெயில் வந்து சொத்தையாயிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக க்ரோத் இருக்காது. அப்படி சொத்தையாயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நெயில் வந்து அப்படியே முடிச்சா இருக்கும். அது ஒரு மாதிரி நம்ம நெயில் பாலிஷ்லாம் போடுறதுக்கோ இல்லை யார்கிட்டையாவது நம்ம பேசுகிறப்போ அந்த நெயில் சொத்தையாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய கவனம் வந்து அந்த நெயிலுக்கு போகிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. இது வந்து கையில் இருக்கக்கூடிய நகங்களாக இருக்கட்டும், காலில் இருக்கக்கூடிய நகங்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை வரும். இது பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புரோட்டீன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் ஏ அண்ட் இ இது 2ம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த நெயிலில் வந்து சாதாரணமாக பிரச்சனைகள் வரும். அது புவர் மெயின்டெனன்ஸ் இல்லை நெயிலுக்கு வேறு மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் ட்ரீட்மெண்ட்ஸ் இது வந்து அடுத்ததுன்னு வச்சுக்கலாம். முதல்ல வந்து சத்து குறைபாடு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச், அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 1 கிலோ வந்து குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த 1 கிலோவுக்கு 5 கிராம் ப்ரோட்டீன் வந்து பர் டே அந்த குழந்தைக்கு போகணும். இப்போ நம்ம 10 கிலோ இருக்கோம், நம்ம ஒரு 50 கிலோ இருக்கோம்னா நீங்கள் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து அடிக்குவேட்டாக நம்ம உடம்புல சேருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். ப்ரோட்டீனுக்கு வந்து இங்கே சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறத விட நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய கீரைகளில் இருக்குது, பருப்பு வகைகளில் இருக்குது, தானியங்களில் இருக்குது, கேழ்வரகுலாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது, வல்லாரை கீரையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீனுக்கு நிறைய உணவு வகைகள் இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம நெட்டில் இருக்கோம், நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். அண்ட் விட்டமின் ஏ அண்ட் இ அதுவும் அதே மாதிரி தான். உணவு வகையில் உங்களுக்கு வந்து எது ரிச்சாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிறப்போ
அதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நெயிலுக்கு போய் சேரும். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நெயில் பாலிஷ் மாற்றுறது, ரொம்ப ஒரு சீப்பாக இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் போடுறது, அந்த நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நெயில் ரிமூவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக கடையில் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம் பண்ணாது. அதே நேரத்தில் அசிட்டோன் இந்த மாதிரி நீங்கள் கெமிக்கல் வச்சு நீங்கள் வந்து நெயில்ஸை க்ளீன் பண்ணுறப்போ நீங்கள் ஒன்ஸ் அசிட்டோன் நீங்கள் காட்டனில் வச்சு உங்கள் நெயிலை ஒரு தடவை அழுத்தி நீங்கள் தொடச்சி பாருங்கள், நெயிலில் இருக்கக்கூடிய ஷைன் வந்து இன்ஸ்டண்ட்டாக போயிடும். நீங்கள் இதையே நீங்கள் டெய்லி ஹேபிட்டாக நீங்கள் அசிட்டோன் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அந்த நெயிலில் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக வர ஆரம்பிச்சிடும். அப்போது பிரிட்டிலாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கோடு கோடாக வந்துருச்சு அப்படின்னா நெயில் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். சரி, நெயில் உடையிறது மட்டும் இல்லாமல் நெயிலை சுற்றி இருக்கிற பாகங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிறப்போ கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களுடைய அந்த கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த தோல் பகுதியை வந்து பாதிக்க வைக்கும். நம்ம நெயில் பாலிஷ் போடுறோம், போடலை, நகம் வளர்க்குறோம், வளர்க்கலை, அது மெட்டீரியல் இல்லை. இதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் உங்களுடைய தோல் பகுதிக்கு போயிடுச்சு, உங்கள் கியூட்டிக்கல் வழியாக உங்களுடைய உடல் பகுதிக்கு சென்றடைந்தால் அது ஃபர்தராக உள்ளே டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம கைகளை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன நெயில் பாலிஷ் போட்டாலும் ஒரு ஸ்டாண்டர்டான நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேண்டேட்ரியாக வச்சுக்கோங்க. அண்ட் கூடுமான வரைக்கும் முடிஞ்சால் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் நெயில் பாலிஷ் எல்லாமே நெயில் பாலிஷ் ரிமூவர்னு கடையில் கிடைக்குது, அதை வாங்கி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 days வந்து கைக்கு எந்த நெயில் பாலிஷ் போடாமல் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. அது வந்து நெயில் பாலிஷால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். இது ஒரு கான்செப்ட். மற்றபடி நம்ம நெயிலை வந்து நம்ம சாப்பாட்டு மூலமாக என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க. சில அப்ளிகேஷன்ஸ் ஈவன் அரோமா தெரப்பி அண்ட் சம் ப்ரோட்டீன் ரிச் மிக்சிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நெயிலுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். அந்த வகையில் பார்க்குறப்போ அரோமா தெரப்பியில் பேஸ் ஆயில் வந்து கேரட் ஆயில் இது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வீட் ஜெர்ம், அதாவது அந்த ஜெர்மினேட்டட் கோதுமை இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் வீட் ஜெர்ம் ஆயில்னு சொல்லுவாங்க. அண்டு கேரட் ஆயில், இந்த 2 ஆயிலும் பார்த்திங்கன்னா நகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கும் அதை அடியோடு போக வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆயில் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது இதில் எசென்ஷியல் ஆயில் கலக்கிறதுங்கிறது ட்ரீட் பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த 2 ஆயில் ரொம்ப முக்கியம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெயில்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். சில மாடல்ஸே பார்த்திங்கன்னா கையில் வந்து இந்த நக்கல்லாம் சுருக்கமே இருக்காது, அவங்களுக்கு வந்து நெயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க கைகள் வந்து அவங்க பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க கைகளை பார்க்கவே அழகாக இருக்கும். அது நம்மளுடைய முகம், நம்மளுடைய கண்கள் தவிர அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளுடைய கைகள். அந்த கைகளில் உங்கள் நெயில் வந்து சுத்தமாக இருந்தால் நல்லா பிங்காக அது நல்லா மெயின்டைன் பண்ணி இல்லை அழகாக நீங்கள் ட்ரிம் பண்ணி அதை அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறது அந்த நெயில் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெயிலுக்கு வந்து இந்த கேரட் அண்டு வீட் ஜெர்ம் ஆயில் இது 2ஐயும் ஒரு 30 ml 30 ml ரொம்ப வேண்டாம், நீங்கள் அதை 2ஐயும் டுகெதர் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. நைட் தூங்குறப்போ கூடுமான வரைக்கும் உங்கள் நெயிலில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவரில் அதை வந்து நீங்கள் எடுத்துங்க, க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் வந்து தொட்டு உங்கள் கைகளில் வந்து ஒரு ரப்பிங் கொடுங்க. ஜஸ்ட்டு உங்கள் கையில் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு ரப்பிங் அந்த ஆயிலை தொட்டு ஒரு மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் ஒரு பஃபிங் பண்ணால் என்ன உங்களுக்கு ஒரு ஷைன் இருக்குமோ நெயிலில், அந்த ஷைன் கொடுக்கும். நெயிலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். நெயில் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பிரிட்டில்டாக அது வந்து உடையாது நெயில். அதுக்கு வந்து இந்த 2 ஆயிலும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, இந்த நான் சொல்லக்கூடிய கிராக்ஸ் வருது, நெயிலில் டிஸ்கலரேஷன் வருது, நெயில் வந்து உடையுது, ஒரு சின்ன வேலைகள்லாம் ஆகிறப்போ உடையுது அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன ட்ரீட் பண்ணலாம்? பொதுவாக இதுக்கு வந்து ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்டுங்கிறது டிட்டர்ஜென்ட்ஸ். சிலருக்கு அவங்களுக்கு அடிக்குவேட்டாக சத்துக்கள் இல்லாதப்போ இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து நெயில் உடையிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ அந்த டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சேஃப்டிக்கு நீங்கள் வந்து கைகளில் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை முடிஞ்சால் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குன்னு சொல்லலை, கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நெயில் அந்த மாதிரி உடையும்.
அது நெயிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கின், நெயிலுக்கு கீழே இருக்க ஸ்கின், நீங்கள் ஒரு க்ளோஸாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ இந்த நெயிலுக்கு கீழே இருக்க ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் இருக்குது, இல்லை அதில் வந்து ஸ்கேல்ஸ் வருது, ட்ரையாக அப்படியே வெள்ளையாக பூத்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் கைகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கைகளில் இந்த இடங்கள்லாம் அந்த ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு நெயிலில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய ட்ரைனஸ் எல்லாமே சரி பண்ணலாம். அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். நம்ம பேசுகிறப்போ நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஸ்கேல்ஸ் அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 ஆயில் வச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. இன்கேஸ் உங்கள் ஸ்கின்னில் ட்ரைனஸ் வருது, உங்கள் ஸ்கின்னில் அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வருது அப்படின்னா இந்த கேரட் அண்ட் வீட் ஜெர்ம் ஆயில் வச்சு உங்கள் கைகளுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. ஸோ இந்த மசாஜ் கொடுக்குறப்ப என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, இது நெயில் மட்டும் இல்லை, உங்கள் கியூட்டிக்கல் மட்டும் இல்லை, உங்களுடைய இந்த நக்கல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கின்னில் இருக்க சுருக்கங்களையும் எடுக்கும். ஏன்னா இந்த சுருக்கங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக எப்படி வரும் அப்படின்னா, கையை வந்து சொடக்கெடுக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும். ஒரு சின்ன வேலை பார்த்தாலே இந்த மாதிரி அப்படியே சொடக்கெடுப்பாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேபிட் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நக்கல்ஸில் வந்து சுருக்கம் வரும். இந்த சுருக்கம் வராமல் இருக்கணும்னா குழந்தையிலேருந்தே குழந்தைகளுக்கு சொடக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு ட்ரெயின் பண்ணுங்கள் அவங்கள. அந்த மாதிரி எடுத்து சுருக்கம் இருக்கவங்களுக்கு இந்த 2 ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்ஃபெக்ஷன் ஆன கைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 ஆயிலில் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஆயில்ஸ் அப்படின்னா சைப்ரஸ்க்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள், நான் சைப்ரஸ் இலையெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சைப்ரஸ் ஆயில் அது வந்து ஒரு இப்போ இது 2 30 ml 60 ml எடுக்கிறீங்கன்னா சைப்ரஸ் ஆயில் 50 சொட்டு அதில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூகேலிப்டஸ் ப்ளூ கம் ஆயில் அது 50 drops எடுத்துக்கோங்க. லாவெண்டர் 50 drops எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைம் இது ஒரு 50 drops எடுத்து இந்த 2 பேஸ் ஆயிலே நீங்கள் கலந்து வச்சுட்டு அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வந்து நைட் நீங்கள் தூங்குறப்போ அந்த ஆயிலை தொட்டு கைக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு படுங்க. இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிப் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கைகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த நெயில்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்கிக்கோங்க. இதில் வேறு சிந்தட்டிக் வினிகர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. கண்டிப்பாக ஆப்பிள் சிடர் வினிகர் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லா கடையிலையும் கிடைக்குது, எல்லா இடங்களையும் கிடைக்குது. ப்ராப்ளி நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஆப்பிள் சிடர் வினிகரோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா, அதனால நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் இப்போ வந்து அவங்களே ஃபார்வர்டாக வந்து அது ஆப்பிள் சிடர் வினிகரை பற்றி நிறைய கைட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட நான் பார்க்குறேன் ஆப்பிள் சிடர் வினிகர் கிடைக்குது. ஏன்னா முந்திலாம் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதை பர்டிகுலராக அதை கேட்டு வாங்குறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. இப்போ சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே ஆப்பிள் சிடர் வினிகர் கிடைக்குது. அந்த அளவுக்கு பப்ளிக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்ன பண்ணுங்கள், அதை வந்து ஒரு அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு ஏற்றுங்க. பொறுக்கிற சூடு அந்த வினிகர் வர்றப்போ அதை எடுத்து கீழே வச்சுட்டு லெசித்தின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப சத்தான ஒரு பவுடர், லெசித்தின் பவுடர். இன்கேஸ் உங்களுக்கு லெசித்தின் வாங்க முடியல அப்படின்னா வெள்ளை சோயா அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, ஃபைன் பவுடராக இருக்கணும். பட் லெசித்தின் வந்து அபண்டண்ட்டாக அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். வெள்ளை சோயாவும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்து லெசித்தின் பவுடரை வந்து ஒரு 1-2 டீஸ்பூன் நல்லா கலந்துக்கோங்க. இதில் நல்ல சூடாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈவியான் கேப்சியூல், அதாவது விட்டமின் இ கேப்சியூல் இருக்கும். அந்த விட்டமின் இ கேப்சியூல் நீங்கள் ஒரு தடவை டிப் பண்ணுறதுக்கு 2 கேப்சியூலை பிரேக் பண்ணி அந்த எண்ணெயை அதில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அது 2 பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் கைகளை நல்லா, அதாவது நல்லா அந்த ஃபிங்கர் வந்து ஃபுல்லாக அதில் வந்து உள்ள இம்மர்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சோக் பண்ணுங்கள். அதாவது அந்த சூடு மாறி தண்ணி வந்து சில்னஸ் வர்ற வரைக்கும் உங்களுடைய விரல்கள் வந்து அதில் நல்லா சோக் ஆகட்டும். ஸோ அந்த நீங்கள் வந்து அந்த மாதிரி டிப் பண்ணுறப்போ ஆப்பிள் சிடர் வினிகராக இருக்கட்டும், லெசித்தின் பவுடர் அல்லது வெள்ளை சோயாவாக இருக்கட்டும், ஈவியான் கேப்சியூலாக இருக்கட்டும், தனித்தனியாக அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வெளியே வந்து உங்கள் நகத்துக்கும் சரி உங்கள் கைகளுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஈவியான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சுருக்கங்கள் எடுக்கக்கூடிய தன்மை ஈவியானுக்கு உண்டு. நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து கைக்கு கொடுக்கும். கையில் மாய்ஸ்சர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த கை விரல்கள் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து முகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங்க்கு கொடுக்குறீங்க, உங்கள் ஷூஸ்க்கு கொடுக்குறீங்க, கண்டிப்பாக உங்கள் கைகளுக்கு கொடுங்க வியூவர்ஸ். உங்கள் கைகள் பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல், ஏன்னா நீங்கள் பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்தீங்க கைகள் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு எதிராக இருக்கவங்க வந்து நம்ம முகத்தை மட்டுமல்ல நம்ம கைகளையும் பார்ப்பாங்க. அப்போ நம்ம கை வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே அவங்களுக்கு வந்து மதிப்பு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனில் அட்லீஸ்ட் உங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் டைம் கிடைக்கிறப்பாது இந்த மாதிரி கைகளை நல்லா சோப் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவாக அந்த டவலில் வந்து தொடச்சி எடுக்காதீங்க, அப்படியே நீங்கள் ஒத்தி ஒத்தி எடுங்க. ஸோ அந்த கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டெலிகசி மாறாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சுருக்கங்களும் போகும், அங்கே உங்கள் நெயிலில் இருக்கக்கூடிய கியூட்டுகளுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும், நெயில் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு உடையாமல் சேஃப்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம். பிரீத்தி, வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு அப்புறம் ஊறுகாய் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இப்போ வீட்டில் தொட்டுக்கல அப்படின்னா ஊறுகாய் உப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், இன்னொன்று மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே, இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது இல்லை, பட் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, திருக்கடகம், இந்த 4 ஸ்பைசஸ் முக்கியமான ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 4மே கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த காலத்துலலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது. ஸோ வீட்டு வைத்தியம் மூலமாக தான் சின்ன சின்ன நோய்கள்லாம் வந்து சரிப்படுத்துவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ பெரிய வியாதிகள்னு சொல்கிற எல்லாத்துக்குமே சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீவர் இல்லைனா கோல்டு, சளி பிடிக்கும், இல்லைனா ஆமாம் ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் இதுவாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே ஆரம்ப காலத்திலேயே தடுக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, திருக்கடுகம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து உடனே சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுக்கு, மிளகு, திப்பிலிலாம் அரைச்சு கொடுத்துருவாங்க, லைட்டாக கொடுப்பாங்க. நான் கூட பார்த்தேன், எங்கள் அண்ணன் பாப்பாக்கு இப்போ கூட ரீசெண்டாக கொடுத்தாங்க. ஆமாம், ஏன்னா வந்துட்டு லைட்டாக காரம், ஏன்னா குழந்தைங்க கம்மியாக தருவாங்க. ஸோ பெரியவங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளா கொஞ்சம் டாலரன்ஸ் லெவல் ஜாஸ்தி இல்லையா. ஸோ நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன மாதிரி குழந்தைகள்லாம் என்ன எடுத்துக்கலாம் சாந்தினி? நீ வந்து நான் சொல்ல விரும்பல. சரி, ஓகே, டென்ஷன் படுத்த விரும்பல, என் அளவுக்கு ஏற்றப்ப நானே எடுத்துக்கிறேன், பார்த்து போட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதை திறந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அன்றாடம் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் என்னென்ன மூலிகை வேல்யூ இருக்குது, அதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக சித்த வைத்தியர் ராஜமாணிக்கம் நமக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து நீர்க்கடுப்புக்கான மருத்துவம். நீர்க்கடுப்புனா அதிக அளவு சூடாகி அந்த சிறுநீர் கழிக்க முடியாமல் அவங்க ஒரு மூலையில் போய் உட்காந்துருப்பாங்க, அடிவயிறு முழுவதும் எரிச்சலாக இருக்கும், கண் எரிச்சலாக இருக்கும், வயிறு எரிச்சலாக இருக்கும், அவங்களால வந்து நேரடியாக போய் நிம்மதியாக போய் சிறுநீர் கழிச்சிட்டு வர முடியாது, வலி அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் காதெல்லாம் சேர்ந்து உள்ளே இருந்து புகை வரா மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இன்றைக்கி வந்து நிறைய வெயிலில் போய் சுற்றிட்டு வருவாங்க, கை காலில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்காமல் இருப்பாங்க. இன்றைக்கி உடுத்துகிற ஆடைகள் வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்குது, அதிக அளவு வெயிலை உள்ளே வாங்கிட்டு உடலை வந்து சூடாக்கிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கால் சட்டை முழுவதும் போட்டிருக்காங்க, அப்போ வந்து கீழே காற்று போகாது, காற்று போகாமல் இருக்கும், அந்த இடமும் வேக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுக்கு சூடாக தான் இருக்கும். முந்தி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கதராடை அணிஞ்சாங்க. கதராடை வந்து நிறைய வெயிலை வாங்கினாலும் உடலுக்கு சூடை வந்து தணிக்கக்கூடியது. வேர்த்த வேர்வை அந்த துணியிலிருந்து அந்த மீண்டும் வந்து உடல் சூட்டை வந்து அமர்த்தும். இன்றைக்கி வேர்த்தா அது ரெண்டு வெளியில் வந்தது மறுபடியும் வந்து உள்ளே போகிறதுக்கோ அது அந்த துணி உறிஞ்சுறதுக்கோ இல்லை, மீண்டும் வெளியில் வந்த வேர்வை நம்ம தோல் மேலேயே இருக்கும்போது தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாயிரும். ஆனால் வேர்வையை வந்து இந்த துணி உரியாது, அந்த மாதிரி துணிகள் தான் இருக்குது. அந்த துணியெல்லாம் போடும்போது அதிக அளவு சூடு இருக்கும். அந்த சூடை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த சூடை கட்டுப்படுத்தணும், எரிச்சலை கட்டுப்படுத்தணும். சிறுநீர் கழிக்கும் போது சுகமாக இருக்கணும். ஏன் சுகமாக இருக்கணும்னா, சிறுநீர் கழிக்கும் போது கஷ்டப்பட்டோம்னா கண் எரிச்சல் இருக்கும், கண் பார்வை குறையும். அந்த சிறுநீர் எரிச்சலை நீங்கள் அப்படியே வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தால் வெட்டை நோய் வரும். வெட்டை நோய் வந்துச்சுன்னா இடுப்பொலி வர ஆரம்பிச்சிடும். அப்படியே சிறுநீரகத்தில் கல் தேங்க ஆரம்பிச்சிடும். சிறுநீரகத்தில் கல் படியுதுன்னா சிறுநீரக கடுப்பு அதிக நாள் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு தினந்தோறும் வந்து எனக்கு இந்த சிறுநீர் கடுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது பார்த்தீங்கன்னா அப்புறம் கல் பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிடும். கல் உள்ளே தங்கிடும். அதுக்கப்புறம் அதிக அளவு வலி வந்துடும். சிறுநீர் கழிக்க முடியாமல் அடைப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு போயிடும். ஏன்னா சிறுநீரை வந்து அடக்கக்கூடாது, வெளியேற்றணும். அந்த கடுப்பை மாற்றுறதுக்கான மருந்து வந்து தேங்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். தேங்காயை பயன்படுத்தும் போது அதிக அளவு உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, உடலை வந்து பாதுகாக்கக்கூடியது. உள்ள புண்கள் ஏற்பட்டால் அந்த புண்ணை ஆற்றக்கூடியது. தேங்காய் பாலை சாப்பிட்டோம்னா உள் உறுப்புகளில் இருக்க புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். தேங்காய் பால் சாப்பிட உள்ள சூடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ அனலாக இருக்கிற உடம்பாக இருந்தாலும் அனலை குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் பச்சையாக குடிக்கலாம். பச்சையாக குடித்தா தான் நல்லது. இதை வந்து வேக வச்சோ இல்லை அடுப்பில் இது ஏற்றினோம்னா அது வந்து அதனுடைய எண்ணெய் சத்து பிரிஞ்சு அது வந்து உடலை சூடாக்கக்கூடியதாக மாறிடும். அதனால் பச்சையாக தேங்காயிலேருந்து பால் எடுத்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நன்னாரி வேர் வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது, சிறுநீரகத்தை சுத்தம் செய்யக்கூடியது, சிறுநீரகத்தில் இருக்க உப்பு படிவங்களை கரைச்சி வெளியில் எடுத்துரும். இந்த நன்னாரி வேரை ஊற வச்சு
அந்த தண்ணியை தினந்தோறும் குடிச்சினா கண் பார்வை கூடும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் சுத்தமாகும். வேர்வையினுடைய வாசம் மாறி துர்நாற்றம் அடிக்கிற வேர்வை இருக்க உடம்புக்காரங்க இந்த நன்னாரி வேற ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வேர்வை நாற்றமே இல்லாமல் போயிடும். அந்த நம்ம வந்தாலே ஒரு தனி மனம் வரும். நன்னாரியினுடைய மனம் வந்துச்சுன்னா உடல் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்தாழை நாத்தம்னு சொல்லுவோம். கற்றாழை வேற, நன்னாரி வேற. நன்னாரி வந்து வாசமாக இருக்கும், கற்றாழை வந்து ஒரு நாற்றமாக இருக்கும். ஆனால் நன்னாரி வேறு சாப்பிட்டு வந்தால் கற்றாழை நாற்றத்தையும் வெளியேற்றக்கூடியது. உடலில் உள்ள எல்லா அழுக்குகளையும் வெளியேற்றும், ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும். இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு பானையில் வச்சுருக்கோம், செப்பு குடத்தில் வச்சுருந்து அந்த தண்ணியை குடித்தோம்னா வாய் நாற்றங்கள் சரியாகும், சிறுநீர் நல்லா போக ஆரம்பிச்சிடும். அந்த சிறுநீர் பையில் வந்து வலியே இருக்காது, அந்த கடுப்பு மாற ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து பனை வெல்லம் சேர்க்குறோம். பனை வெல்லம் சேர்க்கும்போது என்ன செய்யணும்னா பனை வெல்லம் வந்து உடல் குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது, அந்த சூட்டை தணிக்கக்கூடியது. என்றைக்கும் வந்தீங்களா அவ்வளோண்டு பனை வெல்லம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் குடிச்சு பாருங்கள், எவ்வளவு வயிறு வலியாக இருந்தாலும் அப்படியே சுகமாக இருக்கும். பெண்களுக்கு அடிவயிற்று வலி இருக்குது, பனை வெல்லத்தை பனை வெல்லத்தை அப்படியே வாயில் போட்டு மென்று ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க சொல்லுங்கள், அந்த வலி சரியாயிடும். பனை வெல்லம் வந்து இயற்கையிலேயே வயிற்று வலியை சரி பண்ணும், சிறுநீரகத்தை சரி பண்ணும், சிறுநீரக கற்களை வெளியேற்றும் பனை வெல்லம். அது மட்டும் இல்லாமல் ரோஜாவை பயன்படுத்துகிறோம். ரோஜாவை பயன்படுத்தும் போது வயிற்றில் இருக்க புண்களை முழுவதும் ஆற்றிடும். சிறுநீரக பையில் அந்த நீர் கடுப்பால் சிறுநீர் பாதை முழுவதும் புண்ணாயிருக்கும். அந்த பாதை முழுவதும் புண்ணானத்தில் இந்த ரோஜாவினுடைய சாறு படும்பொழுது உள்ள அந்த புண்ணான இடம் முழுவதும் சரியாயிட்டு வரும். ஜீரணங்களும் சரியாக இருக்கும். ஜீரண சக்தி இல்லாமல் இருப்பாங்க, சிலர் வந்து சிறுநீர் கழிக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ரோஜாவை இவ்வளோ கொடுத்துட்டு வாங்க, சாப்பிட சாப்பிட அந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். ரோஜா வந்து நிறைய நன்மைகள் செய்யும். ரோஜாவில் வந்து குல்குந்து செய்வாங்க, அந்த ரோஜாவில் தேனை ஊற்றி அதை வச்சு சாப்பிட்டு வருவாங்க. இது வந்து நிறைய நன்மைகள் செய்யும். நம்ம இப்போ சாப்பிட்ற மருந்தில் இதோட பனை வெல்லம் தான் சேர்க்குறோம். இது நாலும் கலந்த கலவையை மருந்தாக தயாரித்து கொடுக்கும்போது சிறுநீர் கடுப்பானது கட்டுப்படும். இந்த சிறுநீர் கடுப்பை வந்து நீர் கடுப்புன்னு சொல்கிறோம். அந்த நீர் கடுப்பை வந்து சரி செய்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். நீர் கடுப்புக்கு வந்து தேங்காயை வந்து நல்லா ஆட்டி பால் எடுத்திருக்கோம், தேங்காய் பால் எடுத்திருக்கோம். தேங்காய் பால் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்திருக்கோம். அதோடு சேர்ந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு நன்னாரி வேரை வந்து நல்லா அரைச்சி எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு 5 கிராம் இதில் கலக்கணும். போதும். நன்னாரி வேர் வந்து நல்லா ஒரு 5 கிராம் அளவுக்கு கலந்தால் போதுமானது. இதில் வந்து பனை வெல்லம் வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த பனை வெல்லம் வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். போதும். பனை வெல்லம் நல்லா கரைய வச்சுக்கிறேன்னா அதுக்கப்புறம் ரோஜாவினுடைய இதழ்கள் எடுத்து குடிச்சு கொடுக்கலாம். ஒரு 2 ரோஜா பூவில் இருக்கிற இதழ்கள் போடலாம், நல்லது. அப்போ தான் வந்து நிறைய வந்து அதனுடைய சாறு நமக்கு கிடைக்கும். இந்த துவர்ப்பு தன்மையானது ரோஜானுடைய இதழில் நல்ல துவர்ப்பு தன்மை இருக்குது. அது வந்து நீர் கடுப்பை வந்து கடுகடுன்னு கடுக்கும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து அதிக வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வந்ததுனாலையும் வேலைன்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் இருப்பாங்க. அடிக்கடி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் நடமாடிட்டு திரும்ப உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீங்கள் உட்காந்து அதை இடத்த விட்டு அசையாமல் இருந்தீங்கன்னாக்கா அந்த நீர் கடுப்பு வந்துடும். அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உடம்பு சீக்கிரமாக சூடேறிடும். மெத்தையில் படுக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீர் கடுப்பாக ரொம்பையும் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எரிச்சல் இருக்கும், நீர் போகாது, வயிறு எரிச்சலாக இருக்கும், கண் எரியும், வயிறில் வலி வந்துடும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழிவறையிலேயே போய் அடிக்கடி போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் நீர் கடுப்பு சரியாகலை, புண்ணாயிருச்சு, வலி எடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் ஒரு 200 மில்லி எடுத்து அதில் வந்து நன்னாரி வேறு பவுடருன்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கிறலாம். அது ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறலாம். தேவைக்கு ஏற்ப வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் தான் சேர்க்கணும். பனை வெல்லம் வந்து உடம்புக்கு சீக்கிரமாக குளிர்ச்சியை தரக்கூடியது, அந்த எரிச்சலை வந்து தணிக்கக்கூடியது. மேலும் வந்து பெண்கள் வந்து இறுக்கமான உடைகளை போடுறாங்க,
பலவிதமான வந்து சீக்கிரமாக உடம்புல சூடேறக்கூடிய புடவைகள் எல்லாம் கட்டுறாங்க. அப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புடவைகள்லாம் கட்டுறாங்க. பல காலத்தில் இருந்த நம்ம பாட்டி அம்மா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நூல் புடவைகளை கட்டி 16 முழ புடவைகள்லாம் கட்டுறப்போ சூடுனா என்னன்னே தெரியாமல் இருந்தது. அப்படி சூடு பிடிச்சிருச்சுனாலும் உடனடியாக அவங்க வந்து குடிக்கிறது. வீட்டில் மோர் வச்சுருப்பாங்க, மோர் இருக்கிறத வந்து ஒரு 100 மில்லி குடிச்சுக்கலாம். அது இல்லாட்டினாக்கா நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வச்சுருப்பாங்க. நீர் ஆகாரம்னா இப்போ என்னன்னே சில பேருக்கு தெரியவே தெரியாது. கிராமத்தில் நிறையா தெரியும். எல்லார் வீட்லேயும் போய் நீராகாரம்னு கேட்டிங்கனாக்கா அவங்க மோர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் போய் நீராகாரம்னா என்ன அப்படின்னு கேட்குற காலம் வந்துருச்சு. நீராகாரம்னாக்கா நம்ம சாதம் வடித்த அந்த தண்ணி கூட கொஞ்சம் பச்சை தண்ணியை சேர்த்து 2 நாளைக்கு ஒரு பாத்திரத்தில் பூச்சி எதுவும் போகாமல் மூடி வச்சுருந்தீங்கனாக்கா அந்த நீராகாரமே வந்து நம்மளுக்கு நிறையா சத்தை தரக்கூடியது. அதில் இருக்க புளிப்புத்தன்மை வந்து உடம்புக்கு சூட்டை தணித்து சீக்கிரமாக எரிச்சல் புண்ணு இதெல்லாம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதை அவங்களுக்கெல்லாம் வந்து வரவிடாமல் தடுத்துருக்கு. அந்த அளவுக்கு வந்து நீராகாரம் காலையில் எந்திரிச்சு வேலை செய்கிற பெண்கள் சும்மா வந்து டீ குடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த நீராகாரத்தவே வந்து பல்ல சுத்தமாக துளைக்கிட்டு ஒரு 50 மில்லி அளவுக்கு குடிச்சிட்டு வந்தாங்கனாலுமே கர்ப்பப்பையை வந்து சூடாகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யாட்டியும் கூட நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளாடைகள் போடுறதெல்லாம் வந்து சீக்கிரமாக சூடேறி கடுப்பு வந்துடுது, புண்ணாகிடுது, எரிச்சல், அப்புறம் ஒரு விதமான இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, கிருமிகள்லாம் வருது அப்படின்னலாம் நிறையா பெண்கள் வந்து சொல்லிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்களும் வந்து வீட்டில் உடனே தேங்காய் எடுத்து ஒரு 200 மில்லி பால் எடுத்து அது கூட நன்னாரி பவுடரு ஒரு 5 கிராமும் 2 ரோஜா இதழ்களை சுத்தம் பண்ணி அதனுடைய இதழ்களையும் போட்டு தேவையான அளவுக்கு பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா இந்த இது உடனே தீர்ந்துடும். அந்த நேரத்தில் வந்து கடுப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குனாக்கா தேங்காய் எண்ணெயை வந்து அடி வயிற்றில் தடவுங்க. தேங்காய் எண்ணெயை தடவாட்டி சில பெண்கள் வந்து அடி வயிற்றில் விளக்கெண்ணெய் இருந்துச்சுனாக்கா வீட்டில் அடி வயிற்றில் எல்லாம் தடவிட்டிங்கனாக்கா உடனடியே அந்த சூடு தணிஞ்சிரும். தலையில் உச்சி தலையிலையும் வந்து விளக்கெண்ணெய் வச்சுக்கலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். அந்த கடுப்பு சீக்கிரமாக எரிச்சல் இருக்கிறதெல்லாம் வந்து சீக்கிரமாக போயிடும். தாய்மார்களும் ஆண்களும் பெண்களும் சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தி சீக்கிரமாக குணமடைய அந்த கடுப்புலேருந்து விடுவறதுக்கும் சிறுநீர் கடுப்பு வராமல் இருக்கிறதுக்கும் அடிக்கடி நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வரலாம். தினந்தோறும் குடித்தாங்கன்னா முக அழகு கூடும். முக அழகு எப்படி கூடும்? சிறுநீர் கடுப்பு வந்து மாறிச்சினாலே முகம் வந்து மலர்ச்சி ஆகும். அந்த கடுப்பு ஆயிடுச்சுன்னா அந்த இடம் முழுவதும் சிறுநீர் பாதம் முழுவதும் புண்ணாயிருக்கும். அந்த சிறுநீர் பாதம் முழுவதும் புண்ணானது எல்லாமே இது சரி செஞ்சுக்கிட்டே வரும். உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றும், புண்ணே இல்லாமாக்கும், எரிச்சலை முதல்ல அடக்கும். அடி வயிறு வந்து குளுந்து போயிருக்கும். அடி வயிறு குளுந்து போயிருந்தால் எந்த சிறுநீர் கழிக்கும் போது சுகமாக இருக்கும். சிறுநீரகம் கழிக்க போனோம்னா உள்ளே போய் 2 மணி நேரம் படுத்துக்கிடுவாங்க. என்னன்னு போய் பார்த்தா கதவை திறந்து பார்த்தா தெரியும் நொடைக்கு படுத்துருப்பாங்க. எழுந்திரிச்சு வர முடியாது. ஒரு சொட்டு சிறுநீர் போகாது. எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சலெல்லாம் தன்னால் அடங்கி உடலில் வந்து ரத்தத்தை வந்து சூடு அமர்த்தும். உடல் சூடு அமர்த்தும். கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை சொன்னோம்னா உடல் ஆரோக்கியம் அதிகமாகும், அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், உடல் சூட்டை வந்து குறைச்சி நல்ல தெம்பாக இருக்க செய்வாங்க. அவங்களுடைய சதை உருக்கி நோயை சரி செய்யக்கூடியது. சிறுநீரக பையை காப்பாற்றி இது வந்து நல்ல மருந்து. இதை வந்து சின்னவங்க சாப்பிடணும் இல்லை, சின்னவங்க வந்து ஒரு 50 மில்லி சாப்பிட்டா போதும். பெரியவங்க ஒரு 200 மில்லி வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் 200 மில்லி குடிக்கலாம், தவறு கிடையாது. இதை குடித்தா 1 மணி நேரத்துக்கு பசி இருக்காது. நல்ல ஒரு திடகாத்தியமான உணவு மாதிரி இருக்கும். ஆனால் சிறுநீரக பை வந்து முழுவதும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், வலியே இருக்காது. இந்த வலி தீர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தினி, கான்சென்ட்ரேஷன் இஸ் த கீ ஃபார் சக்ஸஸ், இஸ் த கீ டு ஸ்ட்ரென்த் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதோட முழு விவரங்கள் பற்றி நான் இப்போ சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணும்போதும் சரி அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண நிறைய அப்டக்கல்ஸ் நடுவில் வரும். நம்மளை வந்து திசை திருப்பலாம் பார்ப்பாங்க, நிறைய துஷ்ட சக்திகள் நம்ம கூட இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காம நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக சக்ஸஸ் கிட்ட நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸோ கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரீங்க. எஸ், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் லிங்க் சொல்லும்போது எவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக இருந்தீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கும் தெரியும். நீங்க எவ்வளவு கெடுக்க பாத்தீங்கன்றதும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வளரும்போது நான் எவ்வளவு கான்சென்ட்ரேட்டா பேசிட்டு இருக்கேங்கிறது மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரியும். சரி, ஓகே. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்தலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நிம்மதியும் அனுகூலங்களும் எல்லாம் காணப்பட்டாலும் தொலைதூர பயணங்களோ தொலைதூரத்திற்கு டிராவல் செய்யக்கூடிய அமைப்போ காணப்படுவதனால் கண்டிப்பாக அதற்கு ப்ரிப்பேர் செய்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதுடன் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்களும் நிவர்த்தி ஏற்படுகிறது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியமும் திருப்தி ஏற்பட்டு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரத்தில் சிறப்புகள் எல்லாம் அனுகூலத்தை காணப்படுகிறது. கூட்டு தொழிலில் இருந்த ரிஷபராசிக்காரர்கள் மிக உயர்ந்த நிலைமைக்கு வருவதுடன் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிப்பதுடன் மனசங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகமான அமைப்பு, உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, அசைய பொருள் சேர்க்கை, வண்டி வாகன முன்னேற்றங்கள், தொலைதூர பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் கூட பெரிய அளவுக்கு வெற்றிகள், புதிய அறிமுகத்தால் எதிர்பார்க்காத நண்பர்களை சந்திப்பதும் புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய அனுகூலங்களும் பெரிய லாபமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை, எல்லா விஷயத்திலும் யோகம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அமைப்புகள், நல்ல விசேஷங்கள், நல்ல வரவேற்பு எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதே சமயம் தசாபுத்திகள் பாதிப்பாக இருப்பவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு, கடன் அமைப்பு, உடனிருந்தவர்கள் செய்த சதியால் பெரும் சிக்கல்களுக்கும் இன்று அதற்குண்டான அமைப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, அரசமைப்பு, அரசாங்கத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்கள், பெரிய பொறுப்புகள் வருவது, தடையாக மூலையில் இருந்தவர்கள் கூட வெளி உலகத்துக்கும் வெளிவட்டாரத்துக்கும் தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு, சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, சுபகாரிய பிராப்தத்திற்காக புதிய கடன்கள் எடுப்பது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, யோகமும் அனுகூலங்களும் சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் ஏற்கனவே இருக்கின்ற பொருள்களுக்கு கூட மீண்டும் மீண்டும் வாங்குவதற்கு உண்டான ஆர்வம், வரவுக்கு மீறிய அமைப்பு, ஆனாலும் அந்த செலவுகளெல்லாம் சந்தோஷமும், குடும்பத்தாருடன் சேர்ந்து இருப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள், பிள்ளைகள் அமைப்பில் அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், யோகமான அமைப்பு, நல்ல சீரும் சிறப்பும் அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் புதிதாக அறிமுகவர்களை நம்பி கொடுக்கல் வாங்கல் மட்டும் மிக கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். லாபம், உத்தியோகத்தில் மேன்மை, தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் லீவாக இருந்தவர்களோட லீவை முடித்து கொண்டு செல்லக்கூடிய பிராப்தங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தங்கள், மனசங்கடங்கள் நிவர்த்தி, மனதில் இனம் புரியாத இந்த பயமைப்பு நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஏற்கனவே உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொலைதூர பயணங்களுக்கு உத்வேகம் பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, முன்னேற்றம் அமைப்புகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் வேண்டாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உங்களுக்கு ஏற்றவாறு அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தங்கள், கஜகேசரி அமைப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணத்தட்டுப்பாடு தீர்வது, பணத்தின் அளவு அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலைகள், உங்களை இப்போ ஏளனம் செய்தவர்கள் கூட உங்களிடம் வந்து யாசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தரம் உயர்வது, கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதனால் பல விதத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதை கூடக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தந்தையாருடன் வாக்குவாதம் வேண்டாம். தந்தையின் தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வேண்டாம். அவமான அமைப்பு காணப்படுவதனால் யாரோருடைய தனிப்பட்ட அந்தரங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது, ஆலோசனை கூடாது, பிறர் குடும்பத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, புறம் பேசக்கூடாது. பொறுமை, அனுகூலங்கள், லாபம், ஏற்றம் எல்லாம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதே நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகம், அனுகூலங்கள், ஏற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகமோ மற்ற விஷயங்களோ எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை. பயணத்தில் அலட்சியமும் பயணத்தில் கூடாத வேகமும் பெரும் சிக்கல்களையும் பாதிப்பும் ஏற்படுத்திவிடும். புதிதாக அறிமுகங்கள், வெளிவட்டாரத்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே அஷ்டமத்தில் உள்ள குரு பல விதத்தில் நன்மைகள் கொடுத்தாலும் சந்திராஷ்டிரமத்தில் அந்த நன்மை கிடைக்காது என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே மற்றபடி எல்லா விஷயமும் யோகமான அமைப்பை காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு யோகம், அரசமைப்பில் ஏற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், யோகத்தின் அளவு, குடும்பத்தாருடன் பயணங்கள், தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூல பிராப்தங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதத்துக்கு மத்தியஸ்தம் கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா அமைப்பும் அனுகூலங்கள், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். குடும்பத்தாருடன் பயணங்கள், பெரும் வெற்றிகள், ஏற்றங்கள், உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுகிறது. சுபகாரியத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. உங்களுக்கு இவ்வளோ நாள் யார் பிரச்சனை கொடுத்தார்கள் என்று தெரியாத இருந்த அமைப்பு கூட தெரிய வரக்கூடிய காலகட்டம். அரசு அமைப்பு மற்ற விஷயத்தில் அதாவது வங்கிகளில் பணிபுரிவர்கள் போன்றவர்களெல்லாம் தேவையில்லாத உடன் வேலை செய்பவர்களுடைய தவறான வழிகாட்டுதனால் வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளுவீர்கள். எனவே தவறானவரோட கூடா நட்பு கேடு விளையும் என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே போதுமானது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. ஸோ பிரீத்தி, இன்னைக்கு நிறைய வித்தியாசமான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம சித்த வைத்தியர் ராஜமாணிக்கம் சொன்னதும், அது வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா மெஹந்தி டிப்பு. ஓகே, எனக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு ஏன் யோகம் நல்லா இருக்குன்னு வேற நம்ம யோகம் நல்ல யோகம்னு சொல்லிட்டாரா. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க போகிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக நடப்பை நாட்டு நடப்பை சொல்கிறதுக்காக வேந்தர் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீ க்ளோசிங் கொடுத்துறியா? கொடுத்துட்றேன், நான் அதையாவது நான் செய்கிறேன். சரி, ஓகே. ஓகே, இதோட நாங்கள் கிளம்புற நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Tata and bye-bye from Preeti and Shanthini from the entire team of புத்தம் புது காலை. Bye. Bye.